இங்க ஒண்ணுக்குள்ள ஒன்னா பழகிற மக்களை எதிரிகளாக பிரிச்சு வைக்கலாம்னு பலர் யோசிக்கிறாங்க. ஆனா ஆன்மீகத்தின் பேரால சில அமைப்புகளை அழைத்து செல்ல நினைக்கக்கூடிய வழி வன்முறைக்கான பாதை என்பதை தமிழ்நாடு உணர்ந்திருக்கு. இங்க ஒரு கோயில்ல திருவிழா நடந்தா அங்க வர மக்களுக்கு முஸ்லீம் மக்களும் கிறிஸ்துவ மக்களும் உணவு மோர்னு கொடுப்பாங்க. வேளாங்கண்ணி தேவாலயத்திற்கும் பக்கத்து வீட்டில் நடக்கிற கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிக்கும் இந்துக்கள் போவாங்க. ரம்ஜான் நோன்பு காலத்துல முஸ்லீம் மக்களோட நோன்பு கஞ்சியும் ரம்ஜான் பிரியாணியும் இந்துக்கள் வீட்டுக்கு தேடி வரும். இந்த சகோதர உணர்வும் பகுத்தறிவு திறனும் தான் நம்முடைய தமிழ்நாடு. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் என்ற இயேசு பெருமான எண்ணத்துக்கு இலக்கணமா நம்ம திராவிட மாடல் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் மதத்தின் பேரால ஒருவர் உங்க உணர்வுகளை தூண்டார்னா அவரை சந்தேகப்படுங்க, கவனமா இருங்க. ஒருவரும் உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாக இருங்க என்று பைபிள் வாசகத்தை இங்கு குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். இன்றைக்கு ஒன்றியத்தை ஆளக்கூடிய அரசு சிறுபான்மை மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய அரசாக இருக்கு. அதனாலதான் அவங்க குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தப்போ கடுமையா எதிர்த்து போராட்டங்களை நடத்தணும். ஆனா துரோகம் செய்வதையும் மக்கள் அழகு வைப்பதை மட்டுமே தன்னுடைய அரசியலா லட்சிய அரசியலா எடுத்துக்கிட்டு செயல்பட்டு வரக்கூடிய அதிமுக அந்த சட்டத்துக்கு ஆதரவா வாக்களிச்சது. ஒன்றிய பாஜகவை பொறுத்த வரைக்கும் மதச்சார்பு என்ற சொல்ல வேப்பங்காயா கசக்குது. சொல்ல கேட்டாலே வேப்பங்காயா கசக்குது அவங்களுக்கு. அதை அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்து நீக்கணும்னு துடிக்கிறாங்க. நாட்டோட பன்முகத்தன்மையை சிதைச்சு ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே தேர்தல், ஒரே கட்சி, ஒரே தலைவர் என்ற எதேச்சதிகார எதிர்காலத்தை உருவாக்க நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் தங்களுடைய பிளானை செயல்படுத்த நினைக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஆபத்தையும் பாஜகவோட நாசகார திட்டங்களையும் எதிர்த்து முறியடிக்கிற வலிமை தமிழ்நாட்டுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இருக்கு.